புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவது குறைந்திருப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் மார்டின். இது பவானிசாகர் அணையின் பின்பகுதி. பவானி ஆறு வந்து சேரக்கூடிய இடம். இந்த இடத்தில்தான் நாம் கண்ட காட்சிகள் ஏற்கனவே நாம் பதிவிட்டிருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் பொக்லைன் மூலமாக மண்ணல்லும் காட்சிகளை நாம் பதிவு செய்திருந்தோம். இந்த காட்சியை நாம் இன்று காலை முதல் ஒளிபரப்பதை செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பானதை தொடர்ந்து இன்று காலையிலே இங்கு வந்து பார்த்தோமானால் இந்த அணையின் பின்பகுதியிலே எந்த ஒரு லாரியும் காண முடியவில்லை. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக 2 லாரிகள் மட்டுமே இங்கே காண முடிந்தது. இதற்கிடையே இந்த லாரிகள் அனைத்தும் எங்கே சென்றன என்று இங்கே விசாரித்த பொழுது இந்த லாரியை ஓட்டக்கூடியவர்கள் மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை இயக்கக்கூடியவர்கள் அனைவருமே இங்கே இருசக்கர வாகனங்களை இங்கே சுற்றிச் சென்ற காட்சிகள் நம்மால் காண முடிந்தது. அதே போல இந்த அங்கே இயக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு வாகனத்திடம் நாம் சென்று விசாரித்த பொழுது தாங்கள் பொதுப்பணித்துறையிடம் முறையாக அனுமதி பெற்றுதான் அந்த மணல் மண்ணை அள்வதாகவும் அதற்கான ஆவணங்களையும் அவர்கள் நம்மிடம் காட்டினார்கள். இருப்பினுமே நேற்று முன்தினம் பதிவு செய்த காட்சி பதிவின் பொழுது காணப்பட்ட 50க்கும் மேற்பட்ட லாரிகள் இன்று எங்கே சென்று என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்டின்.